முத்தாரம்மன், குலசை முத்தாரம்மன பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. ஏன்னா, குலசை முத்தாரம்மன் அப்படின்னு சொன்னோனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காளி. அங்க வந்துட்டு திருவிழா நடக்கும்போது எல்லாரும் காளி ரூபம் போட்டு, அவங்களோட வேண்டுதல ஒரு ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டா, அத அடுத்த குலசை முத்தாரம்மன் திருவிழாக்குள்ள அது நிறைவேறிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அங்க. நிறைவேறவும் செய்து எல்லாரும் அந்த இடத்துக்கு தொழிலாக இருக்கட்டும், படத்துல நடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு டான்ஸஸா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டணுமா, ஒரு திருமணம் நடக்கணுமா, எல்லாத்துக்குமே வந்து அந்த முத்தாரம்மன் தாய போய் தான் அந்த இடத்துல தான் எல்லாருமே நிக்கிறாங்க. ஸோ முத்தாரம்மன பத்தின கதைகள மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். முத்தாரம்மன், குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் ரொம்ப ரொம்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சக்தி வாய்ந்த தெய்வம். ஆதியிலேருந்து இப்ப வரைக்கும் ஒரே சக்தி. அந்த ஹீலர்ஸ்லாம் போய் நின்னாங்கன்னா உணர முடியும். அதாவது அங்க இருக்கிற அத்தனை பேருமே சாமி வந்து ஆடுறாங்களான்னா, நிச்சயமா அப்படிதான் ஆட முடியும். ஏன்னா அதோட விசேஷங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த முத்தாரம்மன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2 புராண கதைகள் இருக்கு. ஸோ ஒரு புராண கதை அப்படின்றது இந்த நவராத்திரியோட செட் ஆகி வரும். அதாவது அந்த மகிஷாசுரனை வதம் செஞ்ச அம்பாள் வந்து காளியாக வந்து உட்கார்ந்ததாக ஒரு ஐதீகம் கதை இருக்கு. இன்னொரு ஐதீக கதை வந்து சிவன் பார்வதி எப்பவுமே இனம் பிரியாத தம்பதியர். அவங்க எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க. என்னது பிரச்சனையும் இருக்கும், ஆடலும் இருக்கும், பாடலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து ஏதோ பார்வதி மேல கோபம் பண்ண, ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, அப்பா யாகத்துக்கு வரல, அதனால சண்டை வந்து அஹ் பார்வதி வந்து அந்த தீக்குள்ள அக்னிக்குள்ள. ஹோமகுண்டத்துல ஆமா, இறங்கிட்டதாகவும் ஆமா. அப்படி. ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு கதை. அதாவது சிவன் பார்வதிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது அண்டத்தை வந்து தான் கையால மூடிடுறார் சிவன் கைய. சிவன் கண்ணை வந்து அம்பாள் மூடிடுறா. அதுல உச்சப்பட்ட கோவத்துல வந்த சிவபெருமான் வந்து அந்த தீ வந்து அம்பாள் வந்து 8 பிண்டமா ஆயிடுறா. அந்த 8 பிண்டத்தை, ஆனா அதுக்கும் ஒரு மூல கதைகள் இருக்கும். அந்த 8 பிண்டத்தை எடுத்துட்டு சிவபெருமான் பாதாள லோகத்துக்கு வராரு. பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய நாகக்கன்னிக்கு கிட்ட இந்த 8 பிண்டத்தை கொடுக்குறாங்க. அந்த 8 பிண்டங்கள் 8 முட்டையாகுது. 8 முட்டைகள் 8 காளியாக உருவெடுத்து வர்றதுதான் இந்த முத்தாரம்மன் சொல்லக்கூடிய பூர்வீக கதை.